வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மருந்து கஞ்சி வைக்கலாம். இந்த மருந்து கஞ்சி எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னா, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, காய்ச்சல், தலைவலி, தும்மல், சளி இருந்தாலும் இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா உடனே சரியாயிடும். இதுக்கு நம்ம வச்சுருக்க குழம்பு கூட வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டு அதை நல்லா 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து, அதுக்கப்புறமா 1 டம்ளர் ரைஸ்க்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி வெள்ளைப்பூடு ஒரு மொட்டு பூண்டு போட்டு, அடுத்தது சீரகம் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு 3 விசில், நம்ம சாதத்துக்கு 3 விசில் வச்சோம்னா இதுக்கு ஒரு 5-6 விசில் விடணும். விட்டால் நல்லா குழைய வெந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குழைய வந்துடுச்சு. இந்த மாதிரி வெள்ளைப்பூடுலாம் கொஞ்சம் முழுசாக இருந்தால் கரண்டிகிட்டே நல்லா நச்சு விட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி பற்றலைன்னா வெந்நீர் வச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வயிற்று வலி தான் இருக்குதுன்னா இதில் நல்லா ஒரு மோரை போட்டு நல்லா கலக்கிட்டு குடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது காய்ச்சல்னு வச்சுக்கோங்க. காய்ச்சலுக்கு அப்படியே சூடாகவே நல்லா வெந்நீர் தண்ணி ஊற்றி நல்லா சூடாக வச்சு குடிச்சிட்டோம்னா காய்ச்சல் இருந்திடம் தெரியாமல் ஓடிடும். இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்துக்கு ஒருக்க சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். காய்ச்சலே இல்லை, வயிறு வலியே இல்லைனாலும் கூட வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஒரு அற்புதம், ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி குருமா தான் வச்சுருக்கேன். இது மீல் மேக்கர் போட்டு குருமா மத்தியானம் வச்சுருந்தேன். அதை வச்சு நைட்டுக்கு கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த குழம்புக்குனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி இது மாதிரி வச்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும். சூப்பரான மருந்து கஞ்சி தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாரும் பயன்பெறட்டும். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.